பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்துல ஒரு மனிதனுக்கு வருகிற பலவீனம், சரீர குறைபாடு 4 காரணங்களினாலே வருகிறதை வேதத்தின் அடிப்படையின் மூலமாக நேற்று 2 காரணங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக மீதமுள்ள 2 காரணங்களை நாம் பார்க்க போகிறோம். 3வது காரணமாக மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது, மேற்கூரையை பிரித்து 4 பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு திமிர்வாதக்காரனை இறக்குகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த பலவீனமானது அவன் செய்த பாவத்தினாலே அனுமதிக்கப்பட்ட பலவீனம் ஆனபடியினால் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. எந்த காரணத்தினாலே வருகிறதோ அந்த காரணத்தை ஆண்டவர் சரி செய்கிறார். அப்பொழுது அந்த பலவீனம் அந்த மனிதனை விட்டு விலகி போகிறது பிரியமானவர்களே. இவன் தேவதூஷணம் பேசுறான் அப்படின்னு வேதபாரகன் சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அவர் மன்னிச்ச உடனே அங்கே அற்புதம் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். 4வதாக பார்க்கும் பொழுது 12 வருட உதிர போக்கினாலே பெரும் பாடுபட்ட ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். இது ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்படுகிற ஒரு வழியாக இந்த பலவீனம் அனுமதிக்கப்படுகிறது பிரியமானவர்களே. அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்து, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று போட்டு அழித்து சுகமடையாதவளாக, இதுக்கு இனி என்ன தீர்வு பார்ப்போம் நம்ம அப்படின்னு ஆராயும் பொழுது இயேசுவை அறிய வேண்டும் என்று சொல்லி அவளுடைய இருதயத்தில் ஏவப்படுகிறாள். அவளுடைய பார்வையானது இயேசுவை நோக்கி திரும்பினது பிரியமானவர்களே. அப்பொழுது இயேசுவை பார்க்க அவள் துடிக்கிறாள். இயேசுவின் மீது தன்னுடைய 100% விசுவாசத்தையும் வைக்கிறாள் பிரியமானவர்களே. எல்லா வழியையும் நம்பி ஒன்றும் உதவாமற் போனது, எல்லா வாசலும் அடைப்பட்டது. இனி இவரை சார்ந்து கொள்ளுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி ஆண்டவரை உறுதியாய் அவள் பற்றி பிடித்துக் கொள்ளுகிறாள். அவரை சுற்றி ஏராளமான கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது அவரை விசுவாசித்த இவள் அந்த கூட்டத்தின் நடுவில் நெளிந்து கொண்டு தன்னுடைய கையை உள்ள அனுப்பி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். அங்கே வல்லமை புறப்படுகிறது. அவருடைய உதரப்போக்கு அந்த நொடியிலேயே நின்று போகிறது பிரியமானவர்களே. பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவள் ரட்சிக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு பலவீனமாய் இந்த பலவீனம் காணப்படுகிறது. அப்போ 4 காரணம். 1, ஒரு மனுஷனுக்கு வருகிற பலவீனம் ஆண்டவராலே அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது சத்ருவினாலே கட்டப்பட்ட கட்டினாலே வந்திருக்கலாம், அல்லது பாவம் செய்ததினாலே வந்திருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு வழியாக வந்திருக்கலாம் பிரியமானவர்களே. நமக்கு எந்த பலவீனமாய் இருந்தாலும் கூட அது எதனால் வந்தது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அதை தேவ சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் விடுவித்து பரிபூரணமாய் சுகப்படுத்தி அவருக்கு சாட்சிகளாய் எழுப்புவார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.